என் உயர்வின் மேன்மையெல்லாம் என் வெளிச்சத்தினிடத்திற்கு உலக நாடுகளையும் உதிக்கிற என் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களையும் நடந்து வரும்படி செய்கிற ராஜாதி ராஜாவாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாம் இயேசு ராஜாதி ராஜாவுக்கே உரியது. யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் சில விஷயம்லாம் லேட் ஆகுது, லேட் ஆகுற விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி முடிய போகுது, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 1 சாமுவேல் 1:6 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் விசனப்படும்படியாக துக்கப்படுத்துவாள் அப்படின்னா அவளை ரொம்ப ஹர்ட் பண்றா, அவளை குத்தி குத்தி பேசுறா. எப்படின்னா, என் பிள்ளை இந்தா இருக்கு, உன் பிள்ளை எங்க? எனக்கெல்லாம் பிள்ளை இந்த விளாண்டுட்டு இருக்கு, உனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையா? நீ என்ன இன்னும் அப்படியே இருக்க? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு? நீ இன்னும் வேலைக்கு போகலையா? நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையா? கையில் இன்னும் டப்பு வரலையா உனக்கு? இன்னும் உனக்கு பிள்ளை பிறக்கலையா? இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகலை? உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுப்பான்? உனக்கெல்லாம் எவன் உன்னையெல்லாம் எவன் கட்ட போகிறான்? இப்படியே சொல்லி 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 சில பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலையா? வீடு கட்டலையா? இன்னும் கடன் பிரச்சனை உன் வாழ்க்கையில தீரலையா? இப்படியே ஊருக்கே உழைச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன் கைக்கு என்னைக்கிடா பணம் வரும்? இவனுங்க ஆக்சுவலா நம்மளோட வளர்ச்சியை வாழ்வை விரும்பலை. நம்மளை நல்லா விசாரிக்கிற மாதிரி நம்மளை குத்தி பேசுகிறானுங்களாம். இது மாதிரி நம்ம உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையுமே கூட சில பேர் இருக்கலாம். என்னப்பா இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு 10-15 பேர் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி பதில் கொடுக்குறாருன்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து அன்னாள் 1:10 பார்த்தீங்கன்னா, 10-11 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தில் இதெல்லாம் கேட்டு 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 அவளுக்கு தாங்க முடியல. மன வேதனை, மன பாரம், கவலை, கண்ணீர், டிப்ரெஷன். அவளோட துக்கம் அவளோட தொண்டையை அடைக்குது. போய் அவள் மனங்கசந்து 10-11 1 சாமுவேல் 1:10-11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். ஒரு ஆண் பிள்ளைய நீங்க என்னை நினைச்சு பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணினாள் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. போய் ஒரு மெச்சூர்டு மேரிடு உமன்க போய் அழுகிறா, தேங்கி தேங்கி ஏங்கி ஏங்கி அழுகிறா. அவளால வாயிலிருந்து வார்த்தை கூட வர முடியல. அவ வாயிலிருந்து வார்த்தையே வரல. போய் ஜோம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜோம் பண்ணுவோம்? எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை சரி பண்ணுங்க, ஒரு 10-15 பேர் நமக்கு தெரிஞ்சவனுங்க இருக்கானுங்க, அவனுங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எதுக்காவது நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், யாருக்காவது ப்ரேயர் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம தேவைக்கு ப்ரேயர் பண்ணியிருப்போம், இல்லை நாடுகளுக்கு ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஏதாவது இன்டர்செஷன் ப்ரேயர்லாம் இருக்கு, எத்தனையோ ப்ரேயர் டைப் இருக்கு. ஆனால் வாயிலிருந்து வார்த்தை வந்து தானே ஆகணும். இவன் வாயை திறந்து பேசவே இல்லை. 1 சாமுவேல் 1:13 பார்த்தீங்கன்னா, அவள் அன்னாள் இருதயத்திலிருந்து பேசினால் அவள் உதடுகள் அசைந்தது, அவள் வார்த்தையோ வெளியே வரல. அவள் வாயிலிருந்து வார்த்தையே வரல, அவன் உதடு மட்டும்தான் அசையுது. இருதயத்திலிருந்து பேசுறாளாம். அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே கண்ணில் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே உதட மட்டும் அசைக்கிறா. இருதயத்திலிருந்து ஜோம் பண்றாளாம். அந்த அளவுக்கு அவளுக்கு பாரம், மன கவலை, கஷ்டம், கண்ணீர், அந்த அளவு அவ ஹர்ட் ஆயிடுக்கா. என்ன போற வர டம்மி மௌனுங்கெல்லாம் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானுங்க. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் பொறாமையில பேசலைங்க. இப்படித்தானே இந்த சூழ்நிலையில இருந்தீங்கன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு இப்படிதான் தோணும். அப்படிதானே? இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானுங்க, உயர்த்தப்பட்டிருக்கானுங்க.
கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யலையேன்னு அவ அப்படியே நொறுங்கிட்டா. சில்லு சில்லா நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கா பாருங்க. தேவ சமூகத்துல. பொருத்தனைன்னா என்னது? நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய குடுத்தீங்கன்னா, நான் அந்த பிள்ளைய உடம்புல உசுர் இருக்கிற வரையும் நான் அந்த பிள்ளைய உங்களுக்கு குடுக்குறேன். அப்படின்னு ஒரு வேண்டுதல் பண்றா. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா. என்னப்பா முடி வளர்க்குற? என்னப்பா மொட்டை போட்டிருக்க? என்னப்பா மாலை போட்டிருக்க? அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவாங்க. கோயிலுக்கு வேண்டுதலுங்கய்யா அப்படின்னு. அப்படிங்களாய்யா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஆமா. நீங்க போய் நல்லா வேண்டிக்கோங்கய்யா. அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுற வேண்டியதான் நம்ம. ஆ வேண்டுதலா? மாலை போட்டு வேண்டுதல். அப்ப அண்ணாளும் அதே மாரி ஒரு வேண்டுதல் பண்றா. நீங்க பிளெயின் பிரேயரா பண்ணாம, இப்படி ஒரு பொருத்தனையோட பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எத செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க இத செய்யணும். இத செஞ்சீங்கன்னா, நான் உங்களுக்கு இத செய்றேன். அப்படின்னு ஒரு பக்காவான டீல் பேசுங்க. தராசுல நீங்க வெயிட்ட வைக்கும்போது, அதுக்கு ஈக்குவலான பொருளுக்கான வெயிட்ட இந்த பக்கம் வைக்கணும். அப்ப நீங்க ஒண்ண கேட்டுட்டு கர்த்தர்ட்ட நிக்கும்போது, அதுக்கு சரிக்கு சமமா வேல்யூவான ஏதாச்சும் ஒண்ண நீங்க தூக்கி அப்படி வைக்கணும். அப்படிதானே? கர்த்தர் தான் இங்க அண்ணாளோட கற்பத்த அடைச்சிருக்காரு. கர்த்தர் தான் இங்க நமக்கு வாழ்க்கையில நம்மள ஆசீர்வதிக்காம இருக்காரு. நம்மளோட தேவைகள சந்திக்காம இருக்காரு. கர்த்தர் தான் நமக்கு வேலைய குடுக்காம இருக்காரு. பிள்ளைய குடுக்காம இருக்காரு. லைஃப் பார்ட்னர குடுக்காம இருக்காரு. நமக்கு தேவையான எதையுமே குடுக்காம வச்சிருக்காரு. கர்த்தர் தான். இத குடுக்க போறதும் கர்த்தர் தான். இத ஏன் டிலே பண்றாரு? இது அண்ணாளோட வாழ்க்கையில இந்த பிள்ளைய டிலே பண்ணதுனால தான், அண்ணாள் வந்து ஒரு பொருத்தனை பண்றா. நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய குடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைய நான் உங்களுக்கே தரேன். ஆமா. எப்படி டீலு? டீலா? நோ டீலா? அப்படின்னு கடவுள்ட்ட ஒரு டீல் பேசுறா. இப்ப நீங்களும் அதே மாரி ஒரு டீல் பேசிருங்க. அ அவ இப்படி பேசி, தான் வாங்குனது ஒரே ஒரு பிள்ளை. அதுவும் தவம் இருந்து கெஞ்சி கூத்தாடி, அ அந்த வயசுல என்ன அனுபவம் இருக்கும்? என்ன ஞானம் இருக்கும்? ஒரு மேரிட் வுமனுக்கு. அ சின்ன பிள்ளையா? எதையா பார்த்து பயந்துட்டேன். அதனால இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன். இல்ல வந்துட்டு எனக்கு நான் கேட்டத வாங்கி குடுக்கல. அதனால இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு, அந்த நிலைமையில உட்கார்ந்து அழுகுற அளவுக்கு அவளுக்கு பாரம். இருதயத்துல மன வேதனை தாங்க முடியாத அளவு. அவ காயப்பட்டுருக்கா உள்ள. அப்ப போய் டீல் பேசுறா. எனக்கு நீங்க இத குடுத்தீங்கன்னா, நான் அத உங்களுக்கு குடுத்துர்றேன். வாங்குறதையே திருப்பி தரேன்னு சொல்றா. அவ கேட்கிறதே ஒண்ணு. அதையும் அவ கர்த்தருக்கே குடுக்குறேன்னு சொல்றா. கர்த்தருக்கு குடுத்தா பாருங்க, நன்றி உணர்வோட கர்த்தர கனம் பண்றா பாருங்க. ஆ இப்ப இவள கர்த்தர்ட்ட வர வச்சதே கர்த்தர் தான். பிள்ளைய லேட் பண்ணனால பிள்ளை சர்ச்சுக்கு வந்துருச்சு. பால் மறந்த பிள்ளைய ஆனா உடனே கொண்டு வந்து சபையில விடுறா. சபையில விட்ட பிள்ளை எப்படி வளருது? இவளுக்கு 2வது 5 பிள்ளைய கர்த்தர் குடுக்குறாரு. 3 ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளை. நீ உனக்கு குடுத்தத நான் என்ட்ட கேட்டு வாங்குனம்மா, அத எனக்கே திருப்பி குடுத்துட்ட. நீ சும்மா இருக்கலாமா? இந்தா உனக்கு 5 பிள்ளைன்னு எக்ஸ்ட்ரா ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி உணர்வு உள்ளவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 5 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பிள்ளைய வாங்கிட்டு நான் அப்படியே ஓடி போயிடுறேன். இத எனக்கே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ஓடல. நான் கர்த்தர கனம் பண்றேன். ஆ போற வர டம்மி மௌனுங்களெல்லாம் என்னைய பேச விடாம, கர்த்தர் அத்தன வாய அடைச்சு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. அவ உடம்புல பிரச்சனை இருந்துச்சா? கிடையாது. அவளோட கணவன் உடம்புல பிரச்சனை இருந்துச்சா? கிடையாது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க 2 பேர்ட்டயும். கர்த்தரே அந்த பிள்ளைய லேட் பண்றாரு குடுக்குறதுக்கு. குடுக்குறதுக்கு லேட் பண்ணவரு, ஒரு டைம்ல குடுக்குறாரு. அந்த பிள்ளைய அவ கர்த்தருக்கே குடுக்குறா. இந்த லேட் எதுக்கு நடந்துச்சு? சாமுவேல கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். அதுக்காக அன்னாள கற்பத்த அடைச்சு லேட் பண்றாரு. சாமுவேல் கர்த்தரோட திட்டத்தின்படி சர்ச்சுக்கு வந்துடுறான். சபையிலே வளர்றான். சபையிலே தூங்குறான். குடுக்குற சாப்பாட சாப்பிடணும். விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி குடுக்குறதுக்கு ஆள் இல்ல. கேட்டதெல்லாம் வாங்கி தர்றதுக்கு ஆள் இல்ல. பால் மறந்த பிள்ளையானவனே வீட்ல இருக்கக்கூடாது. அவன் சபையிலே வளரணும். அங்கேயே வாழணும். போடுற சாப்பாட சாப்பிடணும். துணிய துவைச்சுக்கணும். குட்டி குட்டி வேலை பண்ணணும். ஆ இதுதான் சாமுவேலோட வாழ்க்கை. அங்கேயே சின்ன வயசுல இருந்து வளர்றான் பாருங்க. எப்படி பிள்ளைய கர்த்தர் குடுக்குறாரு அவளுக்கு. இவன ஒருத்தனுக்கு குடுத்தது மட்டும் இல்லாம, அடுத்த 5 பிள்ளையும் சேர்த்து வாங்கிடுறா அவ.
5 பிள்ளைய சேர்த்து குடுக்குறாரு. நான் குடுத்த பிள்ளைய நீ எனக்கே குடுத்துட்ட. நீ சும்மா இருக்கக்கூடாது. இந்த 5 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கர்த்தர் குடுக்குறாரு. நம்மள எத்தனை பேரு நன்றி உணர்வோட கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தர் நீங்க எனக்கு இத குடுத்தீங்க. நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்க. நீங்க எனக்கு இந்த லைஃப் பார்ட்னர குடுத்துருக்கிறீங்க. நீங்க எனக்கு இந்த வேலைய குடுத்துருக்கீங்க. நீங்க எனக்கு இந்த பிள்ளைய குடுத்துருக்கிறீங்க. நீங்க என் கடன் பிரச்சனைய அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. என் தலைய உயர்த்துறதுக்கு பொருளாதாரத்துல என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி உணர்வோட இருக்கோம்? எத்தனை பேர் திரும்பி வரோம்? திரும்பி வர்றவனுக்கு மட்டும் பின்னாடி 5 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. 500 பேர்ல 5 பேர் தான் திரும்பி வர்றான். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. என் பையனுக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு. பொண்ணுக்கு பையனை கொடுத்துருக்காரு. இந்தாங்க பத்திரிக்கை. 500 பேர்ல 5 பேர் தான் வர்றான். கர்த்தர் எனக்கு வேலை கிடைக்க கிருபை செஞ்சிருக்காரு. கர்த்தர் என் தலையை உயர்த்திருக்காரு. என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். கடன் பிரச்சனை இல்லை. என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமா இருக்கோன்னு 500 பேர்ல 5 பேர் தான். அந்த 5 பேருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நன்றி உணர்வோட இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் கம்மிங் சூன். நாங்கள் அப்படியே வாங்கிட்டு ஓடிடுறோம். ஒரு 50 ரூபா கொடுத்தாருன்னா ஓடிடுறோம். அந்த 50 ரூபால ஒரு 10 ரூபா எடுத்து கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணோம்னா பின்னாடி 500 ரூபா வந்துகிட்டு இருக்கு. ஏங்க நான் அது 500 ரூபாய்க்காக பேசலைங்க. இதுதாங்க உண்மை. அன்னாள் பண்ணி வாங்கியிருக்கிறான். அதே மெத்தடை தான் நம்மளும் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் நான். ஓகே தானே? இப்ப பிள்ளைய வாங்கினா பாருங்க, பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை. எப்பேற்பட்ட பிள்ளை. கர்த்தர் ஒருத்தனை பயன்படுத்தணும்னு முன்குறிச்சாருன்னா எப்படி பிள்ளைய கொடுக்குறாரு பாருங்க. அவ அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தாலே எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைன்னு. அவ பிள்ளை இஸ்ரவேல் நாடு, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட நியாயாதிபதியா இருந்திருக்கிறான். அவளோட பிள்ளை சாமுவேல் பிள்ளை கர்த்தர் கொடுத்தாரே, எனக்கு பிள்ளை இல்லைன்னு அழுது அழுது கெஞ்சி கெஞ்சி பொருத்தனை பண்ணி வாங்கினாலே அந்த பிள்ளை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியில தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறான். அவன் வந்தான்னா பெரிய பெரிய ஆளெல்லாம் தலையெல்லாம் வந்து, ஐயா நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கய்யா, என்ன காரியமா இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா நாங்களே உங்களை வந்து பார்த்துருப்போமே, நீங்க ஒருத்தனை விட்டு தகவல் சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நாங்களே நேரில் வந்திருப்போமே, ஐயா எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்னு. இப்போ சிஎம் பிஎம் பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் வரவேற்பாங்க. சால்வை போட்டு பூங்கத்து கொடுத்து மாலை மரியாதையோட வரவேற்று எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கனப்படுத்துவாங்க, கௌரவிப்பாங்க. அந்த இடத்துல வச்சிருந்தாரு சாமுவேலை. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தான். நியாயாதிபதியா இருந்திருக்கிறான் இஸ்ரேவேல் நாட்டுக்கேவும். இஸ்ரேவேல் நாட்டுல முதல் 2 ராஜாக்களை அவன் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கான். சாமுவேல். சவுல அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான். தாவீது அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான். 2 பேரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கான். ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிற இடத்துல இவன் இருந்திருக்கிறான். பிஎம் சிஎம் யாருன்னு இவன் போய் எவன் தலையில போய் கைய வச்சு அபிஷேகம் பண்றானோ அவன் தான் அடுத்து அந்த நாட்டோட பிஎம். அடுத்து அவன் தான் அந்த நாட்டோட சிஎம். எல்லாமே அவன் தான். அந்த இடத்துல இவ பிள்ளைய கொண்டு போய் வச்சாரு. அவன் சபையிலேயே தூங்குவானா, தேவ சமூகத்திலேயே படுத்து கிடப்பானா. மோசே எப்படி உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஜனங்கள் தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே இவனுங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, இவனுங்கெல்லாம் இப்படிதான், உங்க அதிசயத்தை அற்புதத்தை பார்த்தாலும் இவனுங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டானுங்க, கீழ்ப்படிய மாட்டானுங்க அப்படின்னு மோசே மொத்த இஸ்ரவேலுக்காகவும் ஜோமணி உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போன மாதிரி விழுந்து கடந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவான். அதே மாதிரிதான் சாமுவேலை கர்த்தர் பார்த்தாராம். டெய்லி அவங்க சமூகத்திலே கிடக்குறானே, இத்தனோண்டு குட்டி பையன். அவன் நினைச்சா எப்படினாலும் வாழலாம். அவங்க அம்மா நினைச்சா அவனை எங்கனாலும் கொண்டு போய் விட்டுருக்கலாம். உலகத்துல என்னனாலும் செய்டாம் அவனை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளைய. அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நெகட்டிவ் தீர்க்க தரிசனம் சின்ன வயசுல சொல்றான். சர்ச்சில் இருக்கிற ஏலியோட பசங்கள்லாம் சரியில்லை, இதை அவனும் கண்டிக்க மாட்டான், ஒழுங்கா இருக்க சொல்லு, அத்தனை பேரை தூக்க போறேன்னு சொல்றாரு. அது அப்படியே நடக்குது. உன் பிள்ளை குட்டி பையனாமே தீர்க்க தரிசனம் சொல்றானாமே, அதெல்லாம் அப்படியே நடக்குதாமே.
பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆ பெத்தவளுக்கு நெஞ்செல்லாம் குளிர்ந்திருக்கும். ஆ என் பிள்ளையா என் பிள்ளையா குட்டி பையனா இருக்கும்போதே தீர்க்க தரிசனம் சொல்றானா? அதுவும் அப்படியே நடக்குதா? எப்படி இருக்கும்? வந்து பிள்ளை இல்லன்னு அழுதவளுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளை இல்லன்னு அழுதோமே, அத விட நெறைய ஆனந்த கண்ணீர்ல அவ அழுதுருப்பா. என் பிள்ளையா இப்படி? என் பிள்ளையா 2 ராஜாவ அபிஷேகம் பண்ணது? என் பிள்ளையா உலக நாட்டுல ஒரு நாட்டுக்கே தீர்க்கதரிசியா வாழ்ந்தது? என் பிள்ளையா நியாயாதிபதியா இருந்தது? அப்படின்னு சொல்லி, இது எல்லாத்தையும் விட தரமான சம்பவம் 1 சாமுவேல் 28 6லருந்து 19 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சாமுவேல் இறந்துட்டான். நல்லா வாழ்ந்து, தீர்க்க தரிசனம் சொல்லி 2 ராஜாவ அபிஷேகம் பண்ணி, நியாயாதிபதியால்லாம் இருந்து, கர்த்தர் அவன நல்லா எடுத்து பயன்படுத்திட்டாரு. சாமுவேல் இறந்ததுக்கப்புறம் சவுல், தாவீது இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சவுல பெலிஸ்தர்கள் சுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரவேல பிடிக்கிறதுக்காக. சவுலுக்கு பயம் வருது. இப்ப சவுலுக்கு கர்த்தரோட வார்த்தை வந்து வரல. சொப்பனங்களினாலாவது, தீர்க்க தரிசனங்களினாலாவது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அவன்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவன் சரியா கீழ்ப்படியல. அமலேக்கீர கொல்ல சொல்றாரு. அவன் கொல்லல. சவுலையும் சாமுவேலையும் சரியா மதிக்கல சவுலு. நெறைய பிரச்சனை இருக்கு. கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் தாவீத அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இப்ப இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். தீர்க்கதரிசி இல்ல. தீர்க்கதரிசிலாம் பக்கத்துல இருக்கிறாய்ங்க. அவன்ட்டயும் கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு. சாமுவேல்ட்ட பேசுன மாரி பேச மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடா பண்றது? நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே! கர்த்தரோட சத்தத்த கேட்டு சொல்றதுக்கு சாமுவேல மாரி ஒருத்தன் பொறந்தா கூட வர முடியாது. இல்லடா? ஆமாங்கய்யா. ஆமா. என்னதான் இருந்தாலும் நம்ம பெருசு மாரி வராது. அவன்ட்ட பேசுற மாரி கர்த்தர் எவன்ட்டயுமே பேசல. இப்ப என்னடா பண்றது? அவன் நம்மளோட இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு ஊரெல்லாம் ஒரு தடை போடுறான். நாட்டுக்கே தடை. அஞ்சனம் பார்க்கிறவன், குறி சொல்றவன் எவனும் நாட்டிலேயே இருக்கக்கூடாது. இது தடை செய்யப்பட்டது. இத பண்ணோம்னா கைது பண்ணிருவானுங்க. அப்ப அதுக்கு தடை போட்டுட்டு, ஆ எந்தோர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. குறி சொல்றவங்க அங்க இருக்காங்கய்யா. நம்ம அங்க வேணா போய் பார்ப்போம். அப்படியா? அங்க நமக்கு நடக்கிற என்னன்னு கரெக்ட்டா சொல்லிருவாங்களா? சரி. ஆமா. அப்ப அங்க எட்றா வண்டிய விட்றா நேரா அங்க. அங்க போய் என்னன்னு கேட்டு வந்துருவோம். அப்படின்னு எந்தோர்ன்னு ஒரு அம்மா அங்க இருக்கு. போய் தீர்க்க தரிசனம் இவங்களுக்கு வரலன்றதுனால, சொல்றதுக்கு ஆள் இல்லன்றதுனால, குறி சொல்றவன்ட்ட போயிட்டாய்ங்க. ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இந்த மாரி இடத்துக்கு போக்கூடாது. இங்க போறதுக்கு இவனே தடை விதிக்கிறான். இந்த மாரி ஆள் போறத ஜனங்கள் பார்த்தாங்கன்னா, என்னென்ன மாரி பேசுவாங்க. அது அவங்க விசுவாசத்த பிரேக் பண்ற மாரி இருக்கும். அதனால மாறு வேஷத்துல வேற போறான். அத தடை செய்றான். மாறு வேஷத்துல போறான். அங்க போய் அந்த அம்மாட்ட எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஐயா இருக்கிறாரு. ஆமா. எங்க தாத்தாவ நாங்க பார்த்தே ஆகணும். தாத்தா ஞாபகமாவே இருக்கு. அப்படி எங்க தாத்தாவ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோனே, அந்த அம்மாவும், சரி தாத்தா பேர் என்னன்னு சொல்லுங்க. வர வச்சுருவோம். அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வர வச்சுருச்சு. வர வச்ச உடனே எந்திரிச்சு வந்தது சாமுவேலு. இங்கிட்டு நிக்கிறது. சாமுவேல பார்த்த உடனே இங்கிட்டு சவுலு மாறு வேஷத்துல நிக்கிறான். இந்த அம்மா சாமுவேல பார்த்த உடனே இங்கிட்டு திரும்பி, "நீ சவுல் இல்லையா? நீ ஏன் எனக்கு இந்த என் ஆத்துமாவுக்கு இவ்ளோ பெரிய கண்ணிய வர வச்சிருக்கிற? இதனால எனக்கு பிரச்சனை வருமே! இது தடை செய்யப்பட்டது இல்லையா? நீ இத ஏன் பண்ண வச்ச?" ஆமா. "எம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நிம்மதியா போயிருங்க. நாங்க பெருசுகிட்ட ஒரு மேட்டர் பேச வேண்டியிருக்கு." அப்படின்னு சொல்லி குறி சொல்றவங்க கிட்ட போறான். சவுல் ஏற்கனவே விழுந்துட்டான். அவன் இன்னும் தவறான பாதைக்கு நோக்கி போய்க்கிட்டு இருக்கான். அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அங்க போயி செத்தவனாகிய சாமுவேல போய் எழுப்பி, "ஆ ஐயா, ஆமா. உங்கள மாரி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு எவனாவது இன்னும் பொறந்தா கூட வர முடியாதுங்கய்யா. இங்க ஒரு 50 பேர் தீர்க்கதரிசின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன நம்புனா அம்பஞ்சல்லி பிரயோஜனம் இல்லையா? நீங்க தான்யா வரணும்." "நான் தான் வந்தாகணுமா? வேற வழியே இல்லையா?" "ஆமாய்யா, நீங்க தான்யா வந்தாகணும். ஆ உங்கள்ட்ட பேசுற மாரி கர்த்தர் உலகத்துல எவன்ட்டயுமே பேசலையா?" "அப்படியா? சரி." அப்படின்னு வந்து, "எவன்டா?" "ஆமா." "ஏன்டா?"
செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? எவன்டா என் தூக்கத்த கலைச்சதுன்னு வந்து மொத கேள்வி சாமுவேல் இதுதான் கேட்குறான். ஐயா கடைசியா என்ன நடக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போங்க ஐயா. ஃபைனல் தம்மு, ஃபைனல் பிரெத்து, ஃபைனல் ப்ராஃபஸி சொல்லிட்டு போயிருங்கய்யா. நல்லா இருப்பீங்க. ஏன்டா கர்த்தர் உனக்கு சத்ருவா இருக்கும்போது நீ ஏன்டா என்னைய வந்து கேட்குற? அப்படின்னு அவன் உயிரோட இருக்கும்போது எவனும் சொன்ன பேச்சு கேட்காதீங்க. செத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு வந்து எழுப்பி கேட்டுக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லி, ஆமா இன்னைக்கு டைம் முடிஞ்சிரும். நான் உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கும் உன் பிள்ளைக்காகவும் எல்லாம் அங்க வந்துருங்க. நம்ம அங்க மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாமுவேல் கிளம்பிடுறான். சாமுவேல செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி தீர்க்க தரிசனம் கேட்டிருக்கிறானுங்க. அதுவும் ஒரு நாட்டோட ராஜா வந்து கேட்டிருக்கிறான். எப்படி பிள்ளைய கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்துருக்காரு. இதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில பிள்ளை இல்ல, வேலை இல்ல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, வந்துட்டு என் கடன் பிரச்சனை இன்னும் தீரல, எனக்கு ஒரு வீடு கிடைக்கல, எனக்கு வந்து என்னென்னமோ கிடைக்கலன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ விஷயமும் லேட் ஆகுதுன்னா சில விஷயத்த கர்த்தரே லேட் பண்றாரு. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ம் நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்யறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க கர்த்தருக்கு என்ன கொடுப்பீங்கன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அதை கரெக்டா நிறைவேத்துங்க. உங்க வேலை முடிஞ்ச உடனே அப்படியே எஸ்கேப் ஆறதுக்கு வழியை பார்க்காதீங்க. நீங்க கர்த்தர்ட்ட என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் எப்ப கொடுக்குறாரோ அது நடந்த உடனே நீங்க என்ன செய்றேன்னு சொன்னீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. ம் உங்க வாயின் வார்த்தையில மாறாம இருங்க. ஆமா கர்த்தர் 5 மடங்கு ஆசீர்வாதமா அதை முடிய பண்ணுவார். எப்படி பிள்ளைய கொடுத்தார், பிள்ளையே இல்லைன்னு வரவனெல்லாம் சில நேரம் பேச விட்டுருவார் உங்க வாழ்க்கையில. சோத்துக்கு வழி இல்லாதவன், அம்பஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அடிச்சு போட்டா கேட்க ஆள் இருக்காது, அவன்லாம் பேசுவானுங்க. உங்களை குணமாக்கி புதைச்சோன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அவன்லாம் உங்களை வந்துட்டு டம்மி மௌனுங்கெல்லாம் கண்ட கண்ட பேச்சு பேசிட்டு இருப்பானுங்க. சில நேரம் கர்த்தர் பேச விட்டு ஆட விட்டு அடிப்பார். அந்த அடி எவனால தாங்கவே முடியாது. இப்படி பிள்ளைய கர்த்தர் கொடுப்பாரு அவளுக்கு அப்படின்னு அவ கனவுலையாவது நினைச்சு பார்த்திருப்பாளா? செத்ததுக்கு அப்புறம் அவ பிள்ளைய எழுப்பி தீர்க்க தரிசனம் கேட்பான்னு அவன் நினைச்சு பார்த்திருப்பாளா? அவளுக்கு தெரியுமா இப்படி பிள்ளைய அவ வாங்க போறான்னு? இப்படி பிள்ளைய கர்த்தர் அவளுக்கு கொடுக்க போறாருன்னு அவளுக்கு தெரியுமா? 2 ராஜாவ அவளோட பிள்ளை அபிஷேகம் பண்ணுவான்னு அவளுக்கு தெரியுமா? நியாயாதிபதியா இருப்பான்னு அவ பிள்ளை இருப்பான்னு அவளுக்கு தெரியுமா? எப்படி வாழ வச்சிருக்காரு. தீர்க்க தரிசனம் சொல்லுவான். எல்லாம் நடுங்கி போய் வந்து லைன்ல நின்று ஐயா என்னையா நடக்கும், நீங்க பார்த்து சொல்றதுதான்யா நடக்கும், பார்த்து சொல்லுங்கய்யா நல்ல வார்த்தையை, என்ன விஷயம், நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு. அரக்கனுங்க, அப்பனுங்க, ராஜாக்கள், பதவியில இருக்கிறவங்க, பண முதலைகள், ஜாம்பவான்கள்லாம் வந்து லைன்ல நின்று அவ பிள்ளைய பார்க்க வந்து அவகிட்ட வந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நீங்க தான் ஏன் சொல்லணும்னு கேட்பானுங்கன்னு அவளுக்கு தெரியுமா? அன்னைக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேலை கிடைக்க போது, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்க போது, உங்களுக்கு வீடு கிடைக்க போது, கடன் பிரச்சனை தீரப்போகுது. ஆமா உங்களோட பொருளாதார தரம் உயர்த்தப்பட போது, கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க போறாரு. எல்லா விஷயமும் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் லேட் ஆச்சோ, எவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரோ அவனுங்கெல்லாம் ஐயோ பாவம். ஆமா கடவுள் அவனுங்கள தான் காப்பாற்றணும். அவனுங்க துடிக்கிற அளவு செய்ய போறாரு. நீங்க செஞ்ச பொருத்தனையை நிறைவேத்திட்டீங்கன்னா அது 5 மடங்கு இன்னும் ஆசீர்வாதமா முடியும். நன்றி உணர்வோட இருந்து 5 மடங்கு ஆசீர்வாதத்தை அத்தனை பேர் சுதந்திரிச்சுக்கோங்க. நீங்க இல்ல, அது இல்ல, இது இல்ல, வீடு இல்ல, பொண்ணு இல்ல, பையன் இல்ல, வேலை இல்ல, கல்யாணம் நடக்கல, கடன் பிரச்சனை தீரல, கர்த்தர் என்ன உயர்த்தவே இல்லை, என் தேவையை சந்திக்கவே இல்லை, என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்கல்ல. கர்த்தரே சில விஷயத்த லேட் பண்ணி வச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில. இப்படியும் சொல்லலாம். சில நேரம் இப்படியும் சொல்லலாம். கர்த்தர் ஒரு நொடி கூட லேட் பண்ண மாட்டாரு. ஒரு நொடி கூட ஃபாஸ்ட்டாவும் செய்ய மாட்டாரு. ஒரு நொடி கூட சீக்கிரமாவும் செய்ய மாட்டாரு. லேட்டாவும் செய்ய மாட்டாரு. கரெக்ட் டயத்துல செய்வாரு. இப்படியும் சொல்லிக்கிறலாம். எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. கரெக்டான டயத்துல உங்களுக்கான பார்ட்னர், உங்களுக்கான பிள்ளை, உங்களுக்கான வேலை, உங்களுக்கான டீல்ஸ், கர்த்தர் ஏற்படுத்தின ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்க காலடியில வந்து கொட்டப்படும், தட்டப்படும். அதுக்கு நன்றி உணர்வு உள்ளவங்களா இருந்து கர்த்தரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர்
வேற லெவல்ல உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் அதிசயம், அற்புதம் செய்ய போறாரு. சுகத்திலையும் கர்த்தர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். ரொம்ப நாளா எனக்கு இந்த வியாதி சுகமாகவே இல்ல. கர்த்தர் நிச்சயமா அந்த வியாதி படுக்கைய மாத்தி போடுவார். இந்த சுகத்த குடுக்கறதுக்கு லேட் பண்ணியிருக்கலாம். லேட் பண்ண மாரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். எல்லா தேவையும் சந்திக்கிறதுக்கு அவர் லேட் பண்ண மாரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது 5 மடங்கு ஆசீர்வாதமா முடிய போது. எல்லாருக்கும் தல சுத்த போது. வேற லெவல்ல இருக்க போது. கர்த்தர் செய்யப் போற அதிசயமும், அற்புதமும். இத நம்புங்க, சுதந்தரிச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.